தங்கமான மங்கையை போலே நதி அன்ன நடை போடுதம்மா பூமியின் மேலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேனிலவில் ஆசை இல்லையா? காதல் தோன்றுமா, இன்னும் காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா? என்ன மாமா பாட்டெல்லாம் பலமா இருக்கு. என்ன பண்றது தங்கம், சிலருக்கு பாடினாலும் புரிய மாட்டேங்குது, நேரடியா சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, இல்ல புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே நடிக்கிறாங்களான்னு தெரியல. மாமா நீங்க எதுக்கு அடி போடுறீங்கன்னு புரியுது, ஆனா உங்க ரெண்டு செல்ல குட்டிகளை வச்சுக்கிட்டு அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஏய் என்னடி நடக்காது? அதெல்லாம் என் ரெண்டு செல்ல குட்டிங்களும் இந்த அப்பா பக்கம்தான். அப்பா சொன்னா எல்லாம் ஓகே இல்லடா தங்கங்களா? அங்க பாருடி, என் சிங்க குட்டி ஓகேன்றான். ஐயோ மாமா, அது சரி, சிங்கக்குட்டி செல்லக்குட்டி தங்கக்குட்டி எல்லாம் ஓகே தான். இனி பேர் வைக்கணும்ல, ரெண்டு பேத்துக்கும் என்ன பேர் மாமா வைக்கிறது? ஏய் அதெல்லாம் மாமா ஏற்கனவே யோசிச்சு வச்சுட்டேன். என்னது யோசிச்சு வச்சிட்டீங்களா? என்ன பேர் மாமா சொல்லுங்க மாமா. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் தங்கம், பேர் வைக்கும் போது பார்த்து தெரிஞ்சுக்க. என் மாமா மத்தவங்களுக்கு சொல்லலன்னா பரவாயில்ல, எனக்கு கூடவே சொல்ல மாட்டீங்க. முக்கியமா உனக்கு தான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கு சொன்னேன்னு வச்சுக்க, நீ போய் அம்மாட்ட சொல்லுவ, அம்மா வந்துட்டு அம்மாச்சி கிட்ட சொல்லும், அம்மாச்சிக்கு தெரிஞ்சா அப்புறம் இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான். அதனால நான் இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும் போது என் பிள்ளைங்க காதுல சொல்லுவேன், அப்ப கேட்டுக்க, அவ்வளவுதான். என் மாமா சரி இருங்க, அப்படி என்னதான் பேர் வைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன இன்னும் 2 நாள் தானே இருக்கு, அதுக்கப்புறம் தெரியதானே போகுது. சரி தங்கம், உனக்கு வேணும்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். மாமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி இந்த மாமா கணத்துல ஒரு உமா கொடுத்தீங்கன்னா உனக்கு மட்டும் சீக்கிரட்டா காதுல பேரை சொல்றேன். அப்படி ஒன்றும் என் பிள்ளைங்க பேரை லஞ்சம் கொடுத்து நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு அப்படி ஒன்றும் தெரிய வேண்டாம். வேண்டாட்டி போடி. போங்க மாமா, நீங்க கடைசி வரைக்கும் கனவுலயே டூயட் பாடிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்ம தலையெழுத்து நம்ம கடைசி வரைக்கும் கனவுலதான் டூயட் பாடணும் போலயே. சரி கனவுலையாவது பாடுவோம். மனசு கட்டுற மாளிகை வீடு, வாசல் கோலம் வந்து நீ போடு, பிபி ஊதணும் நேரத்தை சொல்லடி, பிபி ஏறுது சீக்கிரம் சொல்லடி, இன்னொரு அழகியடா கண்ணை விட்டு விலகலடா, கொஞ்சம் கூட பழகலடா, எங்களுக்கு இப்போ 2 குழந்தையடா, என் அழகே வா. மாமா எனக்கு மாமா. ஐயோ என்ன தங்கம், கனவுல கூட டூயட் பாட விட மாட்டேங்கிறா. அது வந்து மாமா, அம்மா என்ன மாமா இன்னும் வரல, முந்தா நேத்து என்னையும் குழந்தைங்களையும் இங்க விட்டுட்டு போனவங்க தான், தினமும் வரேன்னு சொன்னாங்க, ஆனா நேத்தும் வரல, இன்னைக்கும் காணுமே மாமா. அது முந்தானேத்து தானே தங்கம் வந்தாங்க, இன்னைக்கு வருவாங்களா இருக்கும். அங்க அப்புறம் அன்புவை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் உன்னுடைய சித்தி அவங்க பிள்ளைங்களா இருக்காங்கல்ல, அதனால ஏதாவது வேலை இருக்கும், அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வருவாங்க தங்கம். அது இல்ல மாமா, அம்மாவுக்கு என்னதான் இருந்தாலும் இங்க வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம்தான். என்னையும் பிள்ளைங்களையும் அங்க கொஞ்ச நாளைக்கு வச்சு பாத்துக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் நீங்க சொல்றீங்களேன்றதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரம் அவங்க அனுப்பியே வச்சாங்க. இருந்தாலும் அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது மாமா. தங்கம் எனக்கு புரியுது தங்கம், ஆனா நான் உன்னையும் குழந்தைங்களையும் இவ்வளோ சீக்கிரம் இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் மாமா? அதெல்லாம் உனக்கு நான் சொன்னா புரியாது. இன்னைக்கு சாயந்தரம் அது என்னன்னு நீயே தெரிஞ்சுக்குவ. அம்மா அம்மா, உங்க வீட்டில் உள்ள பொருளை எல்லாம் எடுத்து வண்டியில் ஏற்ற சொல்லியிருக்காங்கம்மா, வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன தேவி, என்னாச்சு? யார் இவங்க? ஐயோ என்னங்க, வீட்டை காலி பண்ண வந்திருக்காங்களா? இந்த மாசம் வாடகை பணம் வேற கொடுக்கல, அதனால வீட்டு ஓனர் தான் வீட்டை காலி பண்ண சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம கிட்ட கூட சொல்லாம வீட்ல உள்ள பொருள் எல்லாம் எடுத்து வெளியே போட சொல்லிருக்காங்க. நீங்க முதல்ல இந்த வீட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணுங்க, எப்படியாவது அடுத்த மாசம் வாடகை பணத்தை கொடுத்துடுறோம்னு சொல்லுங்க. அதுக்கு அவசியம் இல்லத்த, வீட்டை காலி பண்ண சொன்னது வீட்டு ஓனர் இல்ல, நான் தான்.
ஆமத்த, இத்தனை நாள் தான் உங்களுக்கு யாரும் இல்ல. நீங்க வாடகை வீட்டுல இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தீங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உங்க பொண்ணு அமுதா இருக்காளே, உங்க மருமகன் நான் இருக்கேன். இதுக்கு மேல எதுக்காகத்தான் நீங்க இங்க தனியா இருந்து கஷ்டப்படணும்? பேசாம எல்லாரும் நம்ம வீட்டுல போய் இருக்கலாம் வாங்க. ஐயோ அது இல்ல மாப்பிள்ள, அப்படியெல்லாம் அங்க வந்து இருந்தா அது சரிப்பட்டு வராதுங்க மாப்பிள்ள. நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் மாப்பிள்ள. அத்த, நீங்க எதுக்காகத்த யோசிக்கிறீங்க? என்ன மருமக வீட்டுல வந்து இருந்தா யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னா? இங்க பாருங்க அத்த, நம்ம ஊருக்காக வாழக்கூடாது, நமக்காக வாழணும். என்ன உங்க மருமகனா நினைக்காதீங்க, உங்க மகனா நினைச்சு என் கூட வாங்கத்த. அங்க வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் அத்த. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் கழிச்சு உங்க பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்கா. உங்க பொண்ணோடையும் பேர குழந்தைங்களோடையும் இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்காதா? அதே மாதிரிதான் அமுதாவுக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச அம்மா அப்பாவோட இருக்கணும்னு அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. எல்லாம் சரிதான் மாப்ள, ஆனா அதுக்காக நாங்க அங்க வந்து இருந்தா ஒன்னும் ஆகாது மாமா. என்னத்த, நேத்து அவசர அவசரமா பொண்ணையும் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிட்டு இப்ப வந்து இப்படி பேசுறானேன்னு யோசிக்கிறீங்களா? அத்த, என்னால என் பொண்டாட்டியையும் என் பிள்ளைங்களையும் பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதே மாதிரி அவளுக்கும் உங்களோட இருக்கணும், உங்களுக்கும் அவளோட இருக்கணும்னு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னா ஒரே வழி நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். இங்க பாருங்க அத்த, உங்க மருமகனா இல்ல உங்க மகனா சொல்றேன். முதல்ல கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். தம்பிங்களா, போய் முதல்ல எல்லா பொருளையும் வண்டியில ஏத்துங்க போங்க. சரிங்க அண்ணே. ஐயோ மாப்பிள்ள, அத்த, எதுவும் பேசாதீங்க, முதல்ல என் கூட வாங்க. என்ன தங்கம், அம்மா வரலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தல்ல, இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் உன்னோட தான் இருக்க போறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஐயோ மாமா, என்ன மாமா அதெல்லாம்? என்னால நம்பவே முடியல மாமா. என்னையும் குழந்தைங்களையும் நீங்க இவ்ளோ அவசர அவசரமா இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. ஏ தங்கம், அம்மா அப்பா இல்லைன்னு நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்போ உன் அம்மா அப்பா கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க கூட இருக்கணும்னு நீ எவ்வளவு ஆசைப்படுவேன்னு கூடவா எனக்கு தெரியாது. அதான் என்னாலையும் உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது, நீயும் அம்மா அப்பாவை பிரிஞ்சு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் உங்களை சீக்கிரமா இங்க கூட்டிட்டு வந்து உன் அம்மா அப்பா எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இங்க ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் தங்கம். அடியாடி, இந்த கருவாப்பையிலுக்கு எனக்கு இருக்கு பிடிச்சிட்டாமா. மாமியார் குடும்பத்து அளவுலாம் கூட்டிக்கிட்டு வந்து இனி இங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லுடா. எந்த உலகத்திலயாவது இப்படி எல்லாம் நடக்குமாமா? ஐயோ திம்ரன், நேத்து யார் யாரையோ கூட்டிக்கிட்டு வந்து நம்மளையே முத்தத்துல தூங்க வச்சுட்டாவோ. இனி இந்த கூட்டமெல்லாம் இங்க தான் இருக்கும்னு வேற சொல்லுறானே. இனி நம்மள திரும்பவும் முட்டத்துக்கு தள்ளிடுவாங்களா? நான் கொடுக்க மாட்டேன். யாராவது என் ரூம கேட்கட்டும், அப்புறம் இருக்கு. இப்பவே போய் கட்டில் மேல ஏறி உட்காந்துக்கிடணும். யாரு வந்து கேட்டாலும் இருந்த இடத்த விட்டு அசைய கூடாதுமா. ஒண்ணுக்கு வந்தா கூட எந்திரிச்சு போக கூடாது. என்ன தங்கம், அம்மா அப்பா கூட இருக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டியே, இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆனா நீங்க அம்மா அப்பா கூட அங்க என் கூட இருக்காம எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததும், சரி நம்ம கூட நம்ம அம்மா அப்பா வீட்டுல ஒரு நாள் கூட இருக்க மாட்டேங்கிறாரே, இவர் நமக்காக கொஞ்சம் கூட யோசிக்கலையேன்னு தோணுச்சு. ஆனா இப்ப எனக்காக மட்டும் இல்ல, என் அம்மா அப்பாக்காகவும் சேர்த்து யோசிச்சிருக்கீங்க. இதை நினைக்கும் போது எனக்கு உங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. உண்மையாவே உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கம். உங்க அம்மா அப்பாவுக்கு யார் இருக்கா சொல்லு? உன் தம்பியோ சின்ன பையன், அவன் ஸ்கூல் படிக்கிறான். அவங்க உனக்காக தான் அவங்க சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்து உன்னை எங்கெல்லாமோ தேடி தேடி அலைஞ்சு உனக்காக இத்தனை வருஷம் அவங்க கவலைப்பட்டிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறமாவது அவங்க உன்னோட சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்காக தான். எதுக்கு சும்மா அங்கெங்கன்னு இருந்துக்கிட்டு அப்பப்போ வந்து பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? ஒன்னா இருந்துட்டா அப்புறம் எல்லாருக்குமே சந்தோஷம் தானே தங்கம். ஐயோ மாமா, நான் கேட்காமையே எனக்காக இவ்ளோ பண்றீங்க. உங்களுக்காக நான் என்ன மாமா பண்ண போறேன்? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். காலையில் என்னமோ சொன்னியே, நீங்க இதுக்கப்புறம் நீ கனவுல தான் டூயட் பாடணும்னு. என்ன தங்கம், இப்பவாவது நேர்ல டூயட் பாடலாமா? போங்க மாமா. மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா? இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா? மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும்
வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா? பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா? நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா? சக்தி, அஸ்வின் இன்னும் வரலையாடா? இல்லைண்ண, பாவம் காலையிலேயே எங்கேயாவது வேலை ரெடி பண்ணிட்டு வரேன்னு போச்சு, இன்னும் காணோம். சே, நம்மளை விட அவன் தாண்டா ரொம்ப பாவம். இத்தனை வருஷம் உழைச்சு சம்பாதிச்ச ஹோட்டலை அம்மாவுக்காக வித்தான். ஆனா அம்மாவையும் காப்பாற்ற முடியல. இப்போ ஹோட்டலும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறானோன்னு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குடா சக்தி. ஆமாண்ண, அஸ்வின் அண்ணன் ரொம்ப பாவம். இத்தனை வருஷம் அந்த ஹோட்டலுக்காக பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா இப்போ அந்த ஹோட்டலும் இல்லாம அண்ணனை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. சரி, ஏதோ ஒன்று அவனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிரும். இனி என்னடா பண்றது? அது மட்டும் இல்லாம இந்த வீடை கதிர் நமக்கு கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம்டா. ஏன்னா இல்லைன்னா இந்த காலத்துல நம்ம இத்தனை பேர் தங்குறதுக்கு வீடெல்லாம் ரெடி பண்ணணும்னா அதுக்கே எவ்வளோ பணம் ஆகும். அதுக்கெல்லாம் நம்ம எங்கடா போவோம்? ஆமாண்ண, உண்மைதான். அந்த கதிரண்ண ரொம்ப நல்லவர் தான்ண்ண. ஆமாண்டா சக்தி, நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நம்ம அண்ணி முன்னாடி நம்மளாம் நல்லா வாழ்ந்து காமிக்கணும்டா சக்தி. ஆமாண்ண, அது மட்டும் இல்லாம நம்ம வெளியே வந்து கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சா நம்ம அண்ணனும் வருத்தப்படும். நம்ம அண்ணனோட சந்தோஷத்துக்காகவாவது நம்ம எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வரணும்ண்ண. ஆமாண்டா சக்தி, நானும் அதான் இதுக்கப்புறம் இங்க இருந்து என்னடா பண்றது? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு 10 நாள் லீவ் போட்டுட்டு தான் வந்தேன். இப்போ இதுக்கப்புறம் இங்க இருந்து ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனால பேசாம நாளையோட லீவ் முடியுது, ரிட்டர்ன் டிக்கெட் கூட இருக்கு. பேசாம திரும்பவும் போய் வேலையில சேரலாமான்னு யோசிக்கிறேன்டா. சரிண்ணே, இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில நீயும் வேலைக்கு போகாம இருந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுண்ணே. நீ பேசாம கிளம்பி போன, இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அஸ்வினை தனியா விட்டுட்டு போறது கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நீயும் இதுக்கப்புறம் இங்க இருந்து என்னடா பண்ண போற? இங்க இருந்து நம்ம கஷ்டப்படுறதை விட நீயும் பேசாம சென்னையில போய் வேலைக்கு சேருடா. அண்ணா, நான் சென்னையில வேலையை விட்டுட்டு வந்துட்டேண்ணே. டேய், என்னடா சொல்ற? வேலையை விட்டுட்டு வந்துட்டியா? நீ லீவ்ல தானடா ஊருக்கு வந்த? இல்லைண்ண, நான் லீவ்ல வரல. நான் வந்ததுக்கு காரணமே வேற. என்னடா சக்தி சொல்ற? என்ன காரணம்? அண்ணா, அது வந்து கையலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குண்ண. நீங்க வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மாவும் குழந்தைங்களும் இங்க ஊருக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கையல் தனியா இருந்து யோசிச்சு அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தப்போ அப்போ டாக்டர் அவளை செக் பண்ணி சொன்னாங்க, அவளுக்கு கர்ப்பப்பையில பெரிய பிரச்சனை இருக்கு. அவளால இதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கண்ண. டேய், என்னடா சக்தி சொல்ற? ஆமாண்ண, இந்த விஷயத்த எப்படியாவது அவளுக்கு பக்குவமா சொல்லி புரிய வைங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அவளை ஊருக்கே கூட்டிட்டு வந்தேன். இதுக்கப்புறமும் சென்னையில இருந்தா தனியா இருந்து யோசிச்சு அவ ரொம்ப வருத்தப்படுவாளேன்னு தான் அங்க வேலையை கூட விட்டுட்டு இங்க ஊருக்கே வந்து எல்லாரோடையும் இருக்கலான்னு வந்தேன். ஆனா வந்த இடத்துல இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலண்ண. டே சக்தி, என்னடா உனக்கும் கையிலுக்குமா இப்படி ஒரு பிரச்சனை வரணும்? அண்ணா, இந்த விஷயத்த நான் கூட எப்படியாவது தாங்கிக்குவேன்ன. ஏன்னா எனக்கு என் கையில் தான் குழந்தை. ஆனா அவ அப்படி இல்லைன்ன. எப்ப பார்த்தாலும் குழந்தை வேணும் வேணும்னு அவ்வளோ ஆசையா இருப்பா. இந்த விஷயத்த சொன்னா அவ எப்படி தாங்கிக்குவானே தெரியலண்ண. அதை நினைச்சா தானே எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு சக்தி, இப்போ இந்த விஷயத்தை நீ கையில் கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே அம்மாவை இழந்த வருத்தத்துல எல்லாருமே இருக்கோம். இப்போ போய் நீ இந்த விஷயத்த கையில் கிட்ட சொன்னேன்னா அவளால நிச்சயமா தாங்கிக்க முடியாது. முதல்ல எல்லாமே கொஞ்சம் சரியாகட்டும்டா. அதுக்கப்புறமா பொறுமையா அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லிக்கலாம். சரிண்ணே. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.